நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. இன்றையோடு நான் ஒரு புதிய தலைப்புல பேச போறேன். இந்த தலைப்பு கொஞ்சம் சூடா இருக்கும் என்ன, ஆனா நம்ம சபைக்கு நல்லது. சபை வளரணும், மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம்ம எப்பவும் ஆசீர்வாதத்தையே நோக்கி ஓடாம வளருகிறதையும் நோக்கி நாங்க ஓட வேண்டும். சரியா? அப்ப என்னுடைய தலைப்பு என்னவென்றால், உண்மையுள்ள விசுவாசி, உண்மையற்ற விசுவாசி. உண்மையுள்ள விசுவாசிகள், உண்மையற்ற விசுவாசிகள். எழுதிட்டீங்களா? இன்னொரு பதத்தில் சொன்னா, நம்பத்தக்க விசுவாசிகள், நம்ப முடியாத விசுவாசிகள். என்ன? நம்பத்தக்க விசுவாசிகள், நம்ப முடியாத விசுவாசிகள். பாருங்க, நாங்க ஏன் இந்த உண்மையுள்ள விசுவாசிகளை குறித்து நாங்க படிக்கணும்? ஏன் நம்ம படிக்கணும்? பாருங்க, எதுக்குன்னா நம்முடைய வேதாமத்தில் உண்மை உள்ளவர்களை பற்றியும் நம்பிக்கை துரோகிகள் பற்றியும் பைபிளில் சொல்லியிருக்கு. உண்மை உள்ளவர்கள் பைபிளில் இருக்கிறாங்க, நம்பிக்கை துரோகிகளும் பைபிளில் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை எங்களுக்கு வேதாமத்தில் கொடுத்தபடினால நாங்க இதை பற்றி படிக்க வேண்டும். நாங்கள் இதை ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்லி, இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நான் உங்களுக்கு ஒரு 5 காரியங்களை சொல்ல போறேன் இன்னைக்கு. சரியா? அதை நீங்க கவனமா குறிச்சு வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, உண்மையுள்ள விசுவாசிகள் எங்களுக்கு தேவை. உண்மையுள்ள விசுவாசிகள் எங்களுக்கு தேவை. பாருங்க, சில பேரு அனுபவம் இல்லை ஊழியத்தில். அவர்கள் இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள வளர்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு வரங்கள் இருக்கு. வரங்கள் என்றால் பாடுவாங்க, நல்லா கைதட்டுவாங்க, பேசுவாங்க. அவங்க நினைக்கிறது என்னவென்றால், அதெல்லாம் வச்சு ஒரு ஊழியத்தை செய்யலாம். உங்களுடைய வரங்கள் நீங்க வைத்து ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. உங்களை தகுதி உள்ளவராய் ஆண்டவர் சமூகத்துக்கு மாற்ற வேண்டும். உண்மை உள்ளவர்கள் எங்களுக்கு முக்கியம். தகுதி உள்ளவர்கள் ஊழியத்துக்கு, விசுவாசிகள் எங்களுக்கு, பாஸ்டர்மார் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் என்றால், எனக்கு அனுபவம் இல்லை, நான் இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் நாளைக்கு ஒரு பெரிய பிரசங்கியா மாற போறேன், எல்லாம் பாட தெரிஞ்சவங்க, எல்லாம் பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்க, சத்தமா பேச தெரிஞ்சவங்க, பெரிய போதகர் மாதிரி இல்ல. எல்லாம் இப்படி செய்ய தெரிஞ்சவங்க ஊழியக்காரர்கள் இல்ல. நாங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க என்றால், எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல வரங்கள் இருந்தால் நாங்கள் பெரிய ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சபையே, நாங்கள் தலைவர்கள் ஆவதற்கான மிகவும் முக்கியமான தகுதி என்னவென்றால் உண்மைத்தன்மை. உண்மையா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையா இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கா செய்யற காரியங்களை உண்மையா செய்யணும். முகத்துக்காக நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம செய்யும் பொழுது மனுஷனை நம்ம பிரியப்படுத்தாமல் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நான் நின்னா முன்னால ஓடி ஓடி வேலை செய்யறது, நான் இல்லாட்டி வேலை செய்யறது இல்லை. என்ன? அது தப்பு. நான் இருந்தா ஓடுறது, நீங்க நின்னா ஓடி ஓடி வேலை செய்யறது, இல்லாட்டி ஒன்று செய்யறது இல்லை, அது தப்பு. நம்ம இருந்தா ஆபீஸுக்கு டைமுக்கு வர்றது, நம்ம இல்லாட்டி டைமுக்கு வர்றது இல்லை, தப்பு. நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா தான் ஆண்டவர் எங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார். முதலாவது குறிப்பு என்ன எழுதினீங்க? ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேண்டிய முக்கிய தகுதி. உண்மைதான் முக்கிய தகுதியாய் இருக்கிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம்.
மேலும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். பாத்தீங்களா? உக்கினாரக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். அப்ப நமக்கு என்ன தேவை இந்த விசுவாச வாழ்க்கையில? சொல்லுங்க, என்ன தேவை? உண்மை உள்ளவர்களாய் நாங்க இருக்கணும். 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம உண்மை உள்ள விசுவாசிகளாய் நம்ம இல்லாட்டி நம்ம சபையை எப்படி அடுத்த நிலைமைக்கு கட்டி கொண்டு போகலாம்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு தேவையானது உண்மை உள்ள விசுவாசிகள். அப்ப முதலாவது குறிப்பின்படி நமக்கு சொல்லுங்க, வாசிங்க நான் சொன்னதை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேண்டிய முக்கிய தகுதி உண்மை. உண்மை ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேண்டிய முக்கிய தன்மை. அதனால தான் நாங்கள் இந்த உண்மை உள்ளவர்களை பற்றியும் உண்மை அற்றவர்கள் பற்றியும் படிக்க போறோம். இந்த ஒரு 4 வாரம் உங்களுக்கு கற்றுத்தர போறேன். இந்த 4 வாரம் முடிச்ச உடனே உங்களுக்குள்ள ஆவியானவர் வேலை செய்வார். எங்களுக்கு உண்மை உள்ள விசுவாசிகள் தேவை, சபைக்கு உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் தேவை, உண்மை உள்ள கேசல் லீடர்ஸ் தேவை, உண்மை உள்ள நெட்வொர்க்கர்ஸ் தேவை, உண்மை உள்ள அஷர்ஸ் தேவை. நான் சொன்னேன்னா ஷாக் ஆயிருவீங்க. ஒரு இந்து வந்து எனக்கு சொன்னாங்க, உங்க அஷர் ஆஃபரிங்ல கை போட்டு காசு எடுக்கிறத நானே பார்த்தேன். எனக்கு எப்படி இருக்கும்? நான் அன்னைக்கு நைட்டு போய் தூங்கல, மனம் உடைஞ்சிட்டேன். எங்க அஷர் சபையில் இருக்கிற ஒரு அஷர் ஆஃபரிங் பாக்ஸுக்குள்ள கையை போட்டு காசு எடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க உண்மை உள்ளவர்களா? நான் அதான் சொல்றேன் உங்களுக்கு, சபைக்கு தேவையானவர்கள் உண்மை உள்ளவர்கள். நீங்க அஷர்ஸா இருக்கலாம், உண்மையா இருக்கணும். கேச லீடரா இருக்கலாம், உண்மையா இருக்கணும். நெட்வொர்க்கரா இருக்கலாம், உண்மையா இருக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், உண்மை உள்ளவரா இருக்க வேண்டும். மியூசிஷியனா இருக்கலாம், உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம உண்மையா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார். சும்மா ஆவியில நிரம்பி கைதட்டி உருண்டு பிறண்டு சட்டையெல்லாம் கீழே போட்டு முடியெல்லாம் அவுத்து விட்டு விழுந்து கிடந்து அதெல்லாம் பெருசு கிடையாது. ஆண்டவர் முதலா கேட்கிறது உண்மை உள்ளவர்கள். சும்மா நம்ம ஆக்களை விட்டா போதும், 10 பாட்டு பாடிடுவாங்க, சும்மா வாயில வர்றதை பேசிடுவாங்க, அது பெருசல்ல. பாருங்க, நம்முடைய ஓன் அஷரே நமக்கு ஆஃபரிங் பாக்ஸ்ல கையை போட்டு காசு எடுத்தா எவ்வளவு உண்மையா நான் நம்பி உங்களை எல்லாம் நம்பி அப்படி விட்டுருக்கிறேன். நீங்க செய்றீங்க, நான் நம்புறேன். என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க யாரையும் நம்பிடுவீங்கன்னு. நான் சொல்லுவேன், ஏன் நம்புறேன்னா நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால. இல்லாட்டி இவ்வளவு பேரை கேஸ் லீடரா போடுவேனா, இவ்வளவு பேரை நெட்வொர்க்கரா போடுவேனா, இவ்வளவு பேருக்கு ஊழியத்தை கையில கொடுப்போமா? நம்ம சபை ஆட்களை போய் விசிட் பண்ணுங்க, போய் சந்திங்க, அவங்களுக்கு ஜெபங்க கொடுப்போமா? இல்ல, ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால. ஆனா அவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வதில்லை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, சபைக்கு தேவையானது உண்மையுள்ளவர்கள். உண்மை அற்ற விசுவாசிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். மனுஷனுக்காக நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்காக உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது பாருங்க, எங்களுக்குள்ளே இருப்பவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது, ஏன் நாங்கள் இந்த பாடத்தை படிக்க வேண்டும்? எங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். எங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால தான் நாங்க உண்மையுள்ள விசுவாசி உண்மையற்ற விசுவாசியை குறித்து படிக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் ஆசீர்வாதம் ஓடக்கூடாது. கொஞ்சம் ஆழமான சத்தியங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு சத்தமா சொல்லுங்க. எங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். பாத்தீங்களா? எங்களுக்குள்ள இருக்கிறவங்களே எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க.
எங்களுக்கு முன்னால ஒன்னு பேசுறது, பின்னால ஒன்னு பேசுறது. நமக்கு முன்னால ஆவியில நிரம்புறது, பின்னால பேயில நிரம்புறது. ஆமா, முன்னால பரிசுத்த பாடல், பின்னால கெட்ட பாடல். என்ன? அதனால நமக்குள்ள இருக்கிறவர்கள் தான் நமக்கு எதிரிகளா இருக்கிறார்கள். அதனால தான் நாங்க இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை விசுவாசிகள் இங்க உண்மையா இருக்கிறீங்க? இந்த சபைக்கு எத்தனை விசுவாசிகள் உங்க வீட்டுல ஜெபம் நடக்குது? எத்தனை விசுவாசிகள் பாருங்க, ஒவ்வொரு பாஸ்டரும் அனௌன்ஸ் பண்றாங்க, நீங்க சர்ச்சில் மெம்பர்ண்டா நீங்க வீடு மாறி இருந்தா அட்ரஸ் கொடுங்கன்னு. எத்தனை பேர் ஓடி வந்து கொடுத்தீங்க? ஆனா உங்களுக்கு கல்யாணம்னா ஓடி வருவீங்க, செத்து போனா ஓடி வருவீங்க, குழந்தை பிறந்தா ஓடி வருவீங்க, வீட்டில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கட்டணும் ஓடி வருவீங்க. ஆனா சபைக்குள்ள வளர்றதுக்கு வரமாட்டீங்க. ஒரு நபர் வந்து நம்முடைய சபைக்கு மெம்பரா இருந்தாரு. அப்புறம் சபையை விட்டுட்டு போயிட்டு உலகமெல்லாம் சுத்தி நம்ம சபையை பத்தி கெட்டதா பேசிட்டு இருந்தார். போன வாரம் செத்துட்டார். செத்த உடனே கூப்பிட்டாங்க, அடக்க இங்க தான் வைக்கணும். நான் வேணான்ட்டேன். முடியாண்ண, இங்க வைக்க முடியாது. அப்ப சொன்னாங்க, நான் சொன்னேன் போனீங்கல்ல 15 பேர் உங்களை வந்து கூட்டு போனாங்கன்னா வீட்டு ஜெப கூட்டம், அந்த வீட்டு ஜெப கூட்டத்தில் சொல்லுங்க வைக்க சொல்லி. சும்மா வீட்டுக்கு வந்து ஆளு ஜெப கூட்டம் வைப்பாங்க. அந்த இவாஞ்சலிஸ்ட், இந்த இவாஞ்சலிஸ்ட் சென்னையில இருந்து வந்தார், லண்டன்ல இருந்து வந்தார் வருவாங்க. ஓடாதீங்க. அவர்கள் மூலமாய் சபை வளராது, நீங்க வளர மாட்டீங்க. தீர்க்கதரிசி வந்தாரு, ஓடாதீங்க. சபைக்கு நீங்க நேர்மையா இருக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கையுள்ளவங்க மாத்திரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சபைக்கு நீங்க நேர்மை உள்ளவராய் இருக்கும் பொழுது எத்தனை விசுவாசிகள் எழுதினீங்க, தசமபாகத்தை கொடுப்போம் ஆண்டவருக்கு. இன்னைக்கு கொடுக்கிறீங்களா? காணிக்கை கொடுக்கிறீங்களா? ஆண்டவருக்காக வந்து ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்றீங்களா? ஜெப கூட்டத்தில் நம்முடைய உபவாச ஜெபத்தில் வருவீங்களா? பெண்கள் கூட்டத்துக்கு வர்றீங்களா? பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? எத்தனை பேர் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? நமக்குள்ள இருக்கிறவங்க தான் நமக்கே எதிராளிகள். உடனே கூப்பிட்டாங்க, பிரகாஷனை கூப்பிட்டுச்சு. நான் சொன்னேன் வேண்டாம். ஓடினாரு எங்கெல்லாம், அங்க போய் கேட்க சொல்லுங்க, புதைக்க சொல்லி. போன இடத்துல அவ்வளவு பேரும் சொன்னாங்களா புதைக்க மாட்டான். நான் அப்புறம் சொன்னேன், சரி புதைக்கலாம். ஏன்னா என் மனசு அப்படி. ஏன்னா பாருங்க, இவ்வளவு அவர் சொன்னதை கேட்டீங்கன்னா, எனக்கு கீழே வளர்ந்தவர் அவரு. நான் அதான் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிறவங்க தான் நமக்கு எதிராளிகள். அதனால இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். சபைக்கு வந்து கைதட்டி ஜெபிச்சிட்டு போறது பெருசல்ல, சபையோட சேர்ந்து உயிரை கொடுத்து வளர்றது தான் முக்கியம். எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்க பாஸ்டர்ஸ் மாரை பற்றி பேசுறீங்க வித்தியாசமா? எத்தனை பேர் நீங்க இந்துவா இருந்து கத்தோலிக்கரா இருந்து இயேசுக்குள்ள வந்து சபைக்குள்ள வந்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வாயை துறந்தா அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், இவன் அவன் என்று பேசுறவங்க கை தூக்குங்க. தூக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள இருக்கிறவங்க தான் நமக்கு எதிராளிகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாடத்தை கற்றுக்கொடு சபைக்கு. சபை அடுத்த நிலைமைக்கு வளர வேண்டும். ஒரு சபையில விருப்பம் இல்லாட்டி, பாஸ்டர்ல விருப்பம் இல்லாட்டி, பாஸ்டர்ஸ்மார்ல விருப்பம் இல்லாட்டி, வளர்ச்சி இல்லாட்டி உங்களுக்கு வளர்ற சபைக்கு போயிடணும். அந்த சபையில இருந்து ஏதோ தண்டத்துக்கு வர்ற மாதிரி வரக்கூடாது. என்ன, நான் வளரல இந்த சபையில, நான் ஆவிக்குரிய காரியத்தில் வளரல, நான் எனக்கு ஒரு போதகம் இங்க கிடைக்கல, எனக்கு இந்த சபை விருப்பம் இல்லை, விட்டுட்டு போயிடணும். ஏன்னா அது நல்லது. அங்க உட்கார்ந்து மற்றவர்களையும் கட்டுதலாய் பண்றது தப்பு. அதுக்கு தான் இந்த பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, சில பேர் கல்யாணத்துக்கு ஓடி வருவாங்க. எல்லாம் வந்து கல்யாணம், ஒருத்தர் வந்தார் நம்ம சபைக்கு, எங்க பாஸ்டர் ஒருத்தர் கேட்டாராம்,
உங்க வீட்டுல கேசல் எல்லாம் இல்லையேன்னு. நாங்க எல்லாம் துறப்பம் வைக்க முதல் கல்யாணத்தை முடிச்சிடலாம். முடிச்ச உடனே சொன்னாராம் வேண்டான்னு ஜெபம். பாருங்க, இதெல்லாம் தப்பு. உண்மை உள்ள விசுவாசிகள் ஆண்டவர் தேடுகிறார். நீங்க சும்மா 4 பேரை கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒரு ஜெபத்தை வைக்கலாம். நீங்க பரிசுத்தவான் கிடையாது. நீங்க சபைக்கு உண்மை உள்ளவர்களா இல்லாட்டி பிறகு என்ன அதை விட பரிசுத்தவான் வீட்டுல? ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ 10 ரூபா போட்டாலும் உண்மையான மனசோட போடணும். அஷர்ஸ் எல்லாம் நீங்க ஊழியத்தை செய்யும் பொழுது கவனமா செய்யணும் ஆண்டவருக்காக. இங்க இருக்கிற கேசல் லீடர்ஸ், நெட்வொர்க்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாரும் ஆண்டவருக்கு பயபக்தியோடு ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களை அடுத்த நிலைமைக்கு அவர் கொண்டு போவார். அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களை பெரிதாய் ஆசீர்வதிப்பார். சும்மா வந்து கைதட்டி பாடி ஊவன்னு விழுந்து எழும்புறதுல பிரயோஜனம் இல்லை. சபைக்கு உண்மையா இருக்கணும். நாங்க அந்த சபையில் ஒரு அங்கத்தினர். வேற யாராவது வந்து எங்க சபையை பத்தி பேசினா அவங்கள்ட்ட நீங்க நின்று பேசணும், சொல்லணும். அவனோட சேர்ந்து ஆமா ஆமா ஆமான்னு ஆமா போடக்கூடாது, சொல்லணும். இல்ல அந்த சபைக்கு நாங்க போறோம். நான் சுவிஸுக்கு போனேன். அந்த பாஸ்டர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க பாஸ்டர் பால் தங்கையானா அவர் இப்படி அப்படி இப்படி அப்படி என்னாங்க. நாங்களும் பயத்தோட தான் உங்களை கூப்பிட்டோம். நீங்க என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்கிறீங்க? சாப்பாடுன்னா வேணான்றீங்க, கொடுத்தா ஒரு இடியப்பம் கூடன்றீங்க, அவ்வளோதான் சாப்பிட்றீங்க. சோறே நான் சாப்பிட்றது இல்லை, அவ்வளோவா. கொடுங்க பிரெட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன பாஸ்டர் இவ்வளோதானா உங்க நீங்க? அவ்வளோதான். ஆனால் ஆட்கள் சொன்னாங்க நீங்க ஏதோ வித்தியாசமானு. நம்ம சபையார் நமக்காக பேசணும். நம்ம சபையார் நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம சபையார் நம்ம சபையை கட்டி எழுப்பணும். நீங்க எங்களுக்கு எதிராளிகளா மாறினா அப்ப எதுக்கு நம்ம சபைக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? சொல்றது அர்த்தம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? நம்ம நிக்கோணும் சபையோட. ஐயோ பாஸ்டர் எங்க குடும்பத்துக்கு மகனுக்கு மகளுக்கு கல்யாணத்தை நின்று செய்து கொடுத்தாங்க, இன்னைக்கு யாரும் வர்றதில்ல. எங்க போறீங்க? எங்கேயோ போறோம். அப்ப கல்யாணத்துக்கு தான் இங்க, மற்றதுக்கு அங்கேயா? சாவுக்கு இங்க, மற்றதுக்கு புள்ள பிறந்தா டெடிகேஷன் இங்க, புள்ள வளர்றது வேற எங்கேயோ. தப்பு. அத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உள்ளவர்கள் தேவை எங்களுக்கு. நம்ம சபையிலிருந்து ஒருவர் கேட்டார், பாஸ்டர் உங்க சபையிலிருந்து ஒருத்தரை எனக்கு வேலைக்கு அனுப்புறீங்களா எங்க கம்பெனிக்கு? உங்க சபைனா நல்லா இருக்கும், நீங்க நல்லா கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. நான் சொன்னேன் எங்க சபையினாலும் அப்படி இருக்காது, அங்கங்க ஓட்ட வைங்க இருக்குன்னு சொன்னேன். ஆனாலும் அனுப்பி விட்டேன். அனுப்புங்க பாஸ்டர். அனுப்பினா ஒவ்வொரு நாளும் அவன் 500 ரூபா எடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 500 ரூபா எடுத்திருக்கிறான். அப்ப அவர் 6 மாசம் கழிச்சு எனக்கு சொன்னார், பாஸ்டர் கோவிச்சிடாதீங்க, தப்பா நினைச்சிடாதீங்க, இவன் பாருங்க ஒவ்வொரு நாளும் 500 ரூபா எடுத்திருக்கிறான். அப்ப பாருங்க, உண்மை உள்ள விசுவாசிகள் எங்களுக்கு தேவை. எத்தனை பேர் கல்யாணம் கட்டிட்டு உங்க மனைவியை பார்த்து சொல்றீங்க, நீ டவுரி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. இதே சபையில இருந்துட்டு, இதே சபையில வளர்ந்துட்டு மனைவிட்ட போய் சண்டை பிடிக்கிறது. நீ பீரோ கொண்டு வா, நீ டிவி கொண்டு வா, நீ ஃப்ரிட்ஜ் கொண்டு வா. உங்க அப்பாவுக்கு கொடுக்க தெரியாதா? அப்ப நம்ம எவ்வளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்குள்ள இருக்கிறவர்கள் தான் நமக்கு எதிராளிகளாக இருக்கிறார்கள். சபைக்குள்ள இருக்கிறவர்கள் சபையை காத்துக்கொள்ள வேண்டும். என்ன ஒருத்தர் ஆமேன்னு சொல்லல? நம்ம வீட்டை நம்ம காக்காட்டி வேற என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்றால், ஒரு மனுஷன் வந்து ஒரு பெரிய ஒரு அரண் ஒரு தேசத்துக்கு எதிராய் இவன் யுத்தத்துக்கு போனானா. யுத்தத்துக்கு போய்க்க அந்த தேசத்துக்கு எதிராக யாருமே யுத்தத்துக்கு போனது கிடையாது. ஏன்னா அந்த தேசத்துக்குள்ள பயங்கரமா எல்லாம் மூடி மறைச்சு, அந்த அரண்மனை போட்டு மூடி மறைச்சிருக்கு. யாரும் அந்த கதவுகளை உடைச்சிட்டு போக முடியாது. அப்ப இவர் கேட்டாராம், எப்படிப்பா நீ போற அங்க சண்டை பிடிக்க? அப்ப அவர் சொன்னாராம், அந்த தேசக்காரங்களே நான் வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த தேசக்காரங்களே நான் வாங்கி வச்சிருக்கிறேன். எப்படி வாங்கி வச்சிருக்கிறேன்? நான் என் போர் வீரர்களோடு போகும் பொழுது அவங்க போர் சேவகர்கள் எனக்கு கேட்டை திறந்தே கொடுத்துருவாங்க. பாருங்க, அதுக்கே ஆமென். கேட்டை திறந்து கொடுத்துருவாங்க. கேட்டை திறந்து கொடுத்துட்டாங்கன்னா நாங்க உள்ளுக்கு போய் அடிச்சுட்டு வந்துருவோம். அப்ப யார் அவங்களுக்கு எதிராளி?
அங்க இருக்கிறவங்க தான் அவருக்கு எதிராளி. அவங்க தேசத்தை பாதுகாக்கிறவங்க தேசத்தையே திறந்து கொடுக்குறான். ஏன் இவன் காசு கொடுத்து வாங்கிட்டான். நமக்குள்ள இருக்கிறவங்க தான் நமக்கு எதிராளிகள். இதனால தான் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் கொடுத்தா சந்தோஷம், பணம் கொடுக்காட்டி கெட்டதா பேசுறது தப்பு. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க உதவிக்குன்னு, எத்தனை பேருக்கு செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம். நம்ம எப்படியாவது சபையை கட்டி எழுப்பி இந்த தேசத்தை பிடிக்கணும். ஏன் இவங்களெல்லாம் இங்க அனுப்புறேன்? எந்த அசோசியேட் பாஸ்டர்ஸையும் இவ்வளவு சம்பளம் கொடுத்து இப்படி அனுப்புற ஒரு போதரை கூட்டுவாங்க பார்க்கலாம். யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. நான் எத்தனையோ பெரிய போதரை மேல பார்த்துருக்கிறேன். அவங்க அசோசியேட் பாஸ்டர் போனா அப்படிதான் பேசுவாங்க. நான் அப்படி இல்லை, அவ்வளோ அன்பா இருக்கிறேன் நம்ம பாஸ்டர்ஸோட. அவங்கள அனுப்புவேன் தேசங்களுக்கு, நான் காசு கொடுத்து அனுப்புவேன். போங்க ஊழியம் செய்துட்டு வாங்க. எதுக்கு? நம்ம சபை மட்டுமல்ல, அநேக சபைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 250 சபைகளை கட்டினோம் இந்தியாவில். அந்த பணத்தை சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இல்லையே. 10 கோடி ஒரு லேண்ட் வாங்கி ஒரு சூப்பர் சர்ச் கட்டலாம்ல. ஏன் கட்டாம அப்படி கட்டணும்? இந்தியா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம ஆண்டவருக்காக இப்படி ஊழியத்தை செய்யும் பொழுது நீங்களும் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யணும். பிளேன்ல ஒருத்தரை சந்திச்சேன். இங்க இந்த முறை இல்லை, சென்னையில இருந்து வரைக்க பக்கத்தில் இருந்தார். நான் சொன்னேன், ஹலோ எப்படி இருக்கிறீங்க பிரதர்? நல்லா இருக்கிறேன். அப்போ நீங்கள் எந்த சர்வீஸுக்கு வர்றீங்கன்னு கேட்டேன். நான் இப்போ உங்கள் சபைக்கு வர்றதில்லைன்னு. அப்படியா, என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஜெபம் வைக்கிறாரு. ஓ, அப்போ உங்களுக்கு ரூம் சர்வீஸா என்று கேட்டேன். ஹோட்டலில் ரூம் சர்வீஸ் இருக்குல்ல, ரூம் சர்வீஸா? வீட்டுக்கு வந்து வைக்கிறான். அந்த வீட்டுக்கு வந்து வைக்கிறவங்க நிலைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சபை கிடையாது, அவங்களுக்கு ஒரு உத்தரவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா வீடு வீடா போய் ஒரு கூட்டத்தை வச்சு காசு வாங்கிட்டு போறது. சபை முக்கியம். வீட்டில் வந்து வைக்கிறான். நான் சொன்னேன், நீங்க செத்து போனீங்கன்னா அவன் புதைக்க மாட்டான். உங்களை தானே தெரியும், என்ன செத்தா புதைக்க மாட்டான். பிள்ளைங்க கல்யாணம் பண்ணா வந்து கட்டி விட மாட்டான். தேடுவீங்க அப்பன்னு. திருப்பி ஒழுங்கா சபைக்கு வர்றாரு. அறிஞ்சு கொண்டாரு. ஏன்னா அவன் விட்டுட்டு போயிட்டான் அந்த வீட்டுக்கு போறவன். பாருங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள இருக்கிறவங்க நமக்கு எதிராளிகளா இருக்கக்கூடாது. நீங்க நம்ம சபை விசுவாசிகள், நீங்க தாங்கணும். நாங்க உங்களை தாங்குற மாதிரி நீங்க எங்களை தாங்கணும். சபையை கட்டி எழுப்பணும். பாஸ்டர்ஸ்மார் உங்களை சந்திக்க வந்தா அவர்களை மரியாதையோட நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்றதை கேட்டு செய்ய வேண்டும். ஒருத்தர் சொன்னாராம், கேசல்ல 100 பேர் வர்றாங்கன்னு. அப்ப பாஸ்டர் போய் சொன்னாராம், அந்த ஏரியா பாஸ்டர், நீங்க 100 பேர் வரக்கூடாது. பாஸ்டர் பால் தங்கியா கற்றுக் கொடுத்திருக்கிறார், 15 பேர் ஒரு கேசல்ல இருக்கணும். அதுக்கு மேல வந்தா அது இன்னொரு கேசல்லா மாறணும்னு. அதான் கேசல் என்றாலே பராமரிப்பு குழுவன்னா அதுதான். அப்ப இவர் சொன்னாரா, இல்ல நாங்க இப்படித்தான் வைப்போம்னு. நான் சொன்னேன் இந்த பாஸ்டருக்கு, அந்த விசுவாசிகள்லாம் 15 பிரிச்சு ஒரு இடத்துல கேசல் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, விசுவாசிகள் உண்மையற்றவர்கள், அவங்கள உயர்த்துறது கேசல்ல, அவங்கள கட்டி எழுப்புறது கேசல்ல. கேசல் வைத்தது எதுக்கு? சபை வளர, உங்களை வளர்க்க இல்ல, சபையை வளர்க்க. நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து சபைக்கு வந்தாலும் நம்ம உண்மையற்றவர்களா இருந்தா சாக மட்டும் அப்படித்தான் இருந்து செத்து போயிடும். அதனால இந்த 34 வருஷ ஊழியத்தில் நான் பார்க்காத ஆட்கள் கிடையாது. எவ்வளவோ பேசினவங்களாம் நான் தான் புதைச்சிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேசிட்டு செத்தா பிறகு வந்து கெஞ்சுவாங்க. இங்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், சபைக்கு எதிராய் நீங்கள் வேலை செய்யக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறவர்கள் நம்மோடு சேர்ந்து நம்மை கட்டி எழுப்ப வேண்டும். நம்ம பாஸ்டர்ஸை பத்தி, நம்முடைய சபையை பத்தி, நம்முடைய வேலைகளை பற்றி பேசக்கூடாது. அப்படி விருப்பம் இல்லாட்டி வரக்கூடாது. என்ன, ஏன் விருப்பம் இல்லாம வரணும்? எத்தனையோ சபை இருக்கு. இந்த பெங்களூர்ல 3000 சபை இருக்கு. ஏதாவது ஒரு சபையில் போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஏன் இப்போ எங்களை விட்டு வந்தீங்க? அவர் சொல்லிட்டார் போ சொல்லி, அதான் வந்தோம். அப்படி சொல்ல மாட்டீங்க. என்ன, அவர் உண்மையாக இருக்கணும்னு சொன்னார், நாங்கள் உண்மை இல்லை அதனால தான் இங்கே வந்தோம் என்று சொல்ல மாட்டீங்க. அவர் போ சொன்னார் அதனால வந்தோன்னுவீங்க. பார்த்தீங்களா? நம்ம உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் எங்களை உயர்த்துவார் எங்களை வாழ்க்கையில். சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க ஒரு வசனத்தை,
யோவான் 14:30 சத்தமாய் வாசிங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பாருங்க, சாத்தான் இயேசுவை தொடுவதற்கு இயேசுவுக்குள்ள ஒன்று இல்லை. ஆனா துரோகிய வச்சு தான் இயேசுவை தொட்டான், யூதாசை வச்சு. பாத்தீங்களா, சாத்தானால இயேசுவை தொட முடியல, ஆனா இயேசுவோட இருந்தவனை வச்சு சாத்தான் போய் தொட்டான். அங்கதான் விஷயம். சபையை ஒருத்தரும் உடைக்க முடியாது, ஆனா சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ள சாத்தான் கிரியை செய்து சபைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதுக்காகத்தான் இந்த உண்மை உள்ள விசுவாசி உண்மையற்ற விசுவாசி தலைப்புல நான் பேச போறேன் 4 வாரம். எல்லாருக்கும் விருப்பமா? என்ன, உண்மையா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. என்ன, கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு ஒரு சின்ன கேசல் கொடுத்தாலும் உண்மையா இருங்க. நீங்க ஒரு அஷரா இருந்தா உண்மையா இருங்க. ஜெபிச்சிட்டு வாங்க. அப்பா சமூகத்தில் அழுது ஜெபிச்சிட்டு வாங்க. ஒரு மியூசிஷியன்ஸ் ஜெபிச்சிட்டு வாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜெபிச்சிட்டு வாங்க. அப்பா சபையை கட்டி எழுப்புவார். பாஸ்டர்மார் உண்மையா இருந்தால் ஆண்டவர் சபையை பெருசாக கட்டுவார். இன்னைக்கு உண்மையற்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறபடினால தான் இந்தியாவை பிடிக்க முடியாம இருக்கு. எங்களுக்கு உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் இருந்தா எப்பயோ இந்தியாவை பிடிச்சிருப்போம். அதான் மகாத்மா காந்தி சொன்னாரு, எனக்கு கிறிஸ்து விருப்பம், கிறிஸ்தவர்கள் விருப்பம் இல்லைன்னு. கிறிஸ்து எனக்கு விருப்பம், கிறிஸ்தவர்கள் எனக்கு பிடிக்காது. பாருங்க, நாங்கள் ஒரு நகரத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதை நாங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் விசுவாசிகள் பாஸ்டர் உயிரை கொடுத்து வேலை செய்வோம் என்று சொல்லிட்டு எங்க உசிரியே எடுக்கக்கூடாது. என்ன, எதனாலும் நிற்போம் என்று சொல்லிட்டு எப்பனாலும் காலை வாரி விடுறது, அப்படி இருக்கக்கூடாது. எதனாலும் உயிரை கொடுத்து நிற்போம். இயேசுவுக்காக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உங்களை யாரும் பார்க்காம இருக்கலாம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஒரு பட்டணத்தையே ஒருத்தன் அவன் ஞானத்தால காத்தான், ஆனால் யாரும் அவனை பற்றி பேசல, ஆனால் ஆண்டவர் பேசினார். அது போதும், அது போதும். ஆண்டவர் உங்களை பற்றி பேசினா போதும். அப்பா உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துவாரு. வாசிங்க, தொடர்ச்சியாய் பார்க்க போறோம். ஏன் நாங்கள் இந்த பாடத்தை படிக்க வேண்டும்? நீதிமொழிகள் 22:10 எழுதுங்க. நீதிமொழிகள் 22:10 சத்தமாய் வாசிங்க. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். வாசிங்க திருப்பி. பரியாசக்காரனை துரத்திவிடு, பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். ஒரு பாஸ்டர் இருந்தாராம், அவருக்கு கீழே ஒரு உதவி போதர் இருந்தாராம். எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி எதிராக பேசிட்டு இருக்கிறது. ஒரு நாள் அந்த பாஸ்டர் அவனை கூப்பிட்டு துரத்தி விட்டாராம், வேண்டாம் நீ ஊழியத்துக்குன்னு. பைபிள் அதான் சொல்லியிருக்கு, பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்ப வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும் என்று வேதாகமத்தில் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வந்த போது அவர் லோத்தை வேறொரு இடத்திற்கு போக சொன்னார். என்ன, ஆபிரகாமும் லோத்தாளுங்களும் சண்டை வந்துட்டு ஆபிரகாம் சொன்னார், நீ எங்கேயும் போக்கொழுப்பா, நான் என் பாட்டில் போயிடுறேன், உனக்கு ஏன் பிரச்சனை, ஏன் இங்கே வந்து நீங்கள் சாகணும்? விருப்பம் இல்லாட்டி வரக்கூடாது. விருப்பம் இருந்தா வந்து உண்மை உள்ள விசுவாசிகளாய் ஆண்டவருக்குள்ள வளரணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க யாரும் வராம இனிமே அங்க போக மாட்டோம் அந்த சபைக்கு என்று சொன்னாலும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தினால நான் சபையை மூடிட்டு போக மாட்டேன். சாக மட்டும் ஆண்டவருக்காக இந்த வேதாமத்தை எடுத்து ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. நீங்க வர்றதுனால நான் ஊழியம் செய்யல, நான் ஊழியம் செய்யறதுனால நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தார். 82ஆம் ஆண்டு நான் கஷ்டப்பட்டு தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கட்டி எழுப்புவார். அநேகம் பேர் வந்திருக்கிறாங்க, அநேகம் பேர் போயிருக்கிறாங்க, அநேகம் பேர் தொடர்ச்சியா வருவாங்க, வராம இருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. அப்பா கட்டி எழுப்புவார் சபையை. விருப்பம் இல்லாம வரக்கூடாது. அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, பரியாசக்காரனை துரத்தி விடு, விருப்பம் இல்லாம வரக்கூடாது. சும்மா ஆடி அசைஞ்சு கைதாட்டி எல்லாம் உழுறது பெருசு கிடையாது. உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. நம்ம உண்மையா இருந்தா தான் அப்பா எங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவாரு. உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். பாருங்க,
நம்ப உண்மை அல்லாத ஒரு மனுஷன் பிரிவினையும் பகையையும் முறுமுறுப்பையும் பரப்புகிறான். உண்மையற்ற ஒரு மனுஷன் பிரிவினையும் பகையையும் மற்றதென்ன முறுமுறுப்பையும் பரப்புகிறான். இது ஒரு வீட்டில் புகை வர்றது மாதிரி. ஒரு வீட்டில் புகை வருதுன்னா என்ன இருக்கு? அந்த வீட்டில் நெருப்பு இருக்கு. நெருப்பு அணைச்சா புகை வராது, புகை மாதிரி பரவுகிறது. அதனால தான் வாசிங்க ஒரு வசனத்தை, மத்தேயு 12:30. சத்தமாய் வாசிங்க, மத்தேயு 12:30 வாசிங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பாத்தீங்களா? என்னோட இராதவன் எனக்கு விரோதி. பாசாங்கு செய்பவர்கள் ஆலயத்தில் அநேகம் பேர் உள்ளனர். அவர்கள் உங்களை சிநேகிக்கிற மாதிரியும் ஆதரிக்க மாதிரியும் நடிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலேயோ உங்களை வெறுக்கிறார்கள். சபையில் அநேகம் பேர் அப்படிதான் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, ஹலோ சிஸ்டர், அவ்வளோதான். உள்ளத்துக்குள்ள உங்களை நேசிக்கிறதே கிடையாது, வெறுக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் சபையில் இருக்கும் பொழுது எப்படி சபை வளரும்? எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வேண்டும். மூன்றாவது குறிப்பை எழுதிக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலயத்தில் அன்பு நிரம்ப வேண்டும். அல்லேலூயா. எல்லா விசுவாசியும் அன்பினால கட்டப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை தீர்த்து விட்டு அன்பாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், விசுவாசிகளுக்கு விசுவாசிகள் ஓவரா பழகாதீங்கன்னு. சும்மா ஓவரா பழகிறது, ஓவரா வீட்டுக்கு போறது, ஓவரா காஃபி குடிக்கிறது, ஓவரா இட்லி சாப்பிட்றது, அப்புறம் சண்டை, அப்புறம் 7 மணிக்கு ஒருத்தர் வர்றது, 8 மணிக்கு இன்னொருத்தர் வர்றது. முந்தி 2 பேரும் கொஞ்சி கொஞ்சி உட்கார்ந்துருப்பாங்க 7 மணிக்கு. இப்ப 2 பேரும் 7 மணிக்கு வர்றதே இல்லை. ஏன் சண்டை? இப்ப வேண்டாம். எதுக்கு இது? சபைக்கு வர்றீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, ஆண்டவருக்குள்ள வளர்றீங்க, போதும். எதுக்கு கொஞ்சி விளையாடணும்? அப்புறம் ஏன் புருஷனை பார்த்தான், அவன் மனைவியை பார்த்தான், எதுக்கு சண்டை? உங்க வேலையை பார்த்து சபைக்குள்ள வந்து வளருங்க, அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. தேவையில்லை இது அதெல்லாம். உண்மையா இருக்கணும். கல்யாணத்துக்கு, செத்த வீட்டுக்கு, பிள்ளைங்களை பிரதிஷ்டை பண்றதுக்கு மாத்திரம் சபை கிடையாது. சபை இருக்கிறது நாங்கள் வளருவதற்காக. அப்படி விருப்பம் இல்லை, பேசாம எடுத்துட்டு போயிடணும் வேற எங்கேயாவது. எங்களுக்கு விருப்பம் இல்லை உங்க சபை, சரி போயிருங்க, உங்களை மோட்சத்தில் சந்திக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆண்டவர் தான் சொல்றாரு, பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்போ உனக்கு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில். அவனையும் வச்சு மெயின்டைன் பண்ணா பெரிய நெருப்படுத்து மடியில் போட்டு ஐயோ நெருப்பே உட்கார்ந்துறன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் பிச்சு பிணறிட்டு போயிடும். அதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாசிங்க லூக்கா 13:35. சத்தமா யோவான் 13:35 வாசிங்க சத்தமா. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று, அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாத்தீங்களா? நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்தோம்னா இந்த ஊழியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அவ்வளவுதான், அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. உண்மையா இருக்கணும். அஷஸ் உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்ற, காணிக்கை எடுக்கிறது ஒரு பெரிய ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியம். சும்மா இப்படி நீட்டிட்டு அப்படி போறது கிடையாது. அது இல்லை அஷர். அஷர் என்ன, ஆண்டவரே கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஏதோ எடுத்து அங்க இங்க எல்லா இடமும் எடுக்கிறோம் ஆஃபரிங். பாருங்க, கையை போட்டு எடுத்துருக்குறாங்களே ஆஃபரிங்ல. எனக்கு கேட்ட நாள்ல இருந்து மனசுக்கு ரொம்ப துக்கம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை கட்டுறோமே, நம்பி, இப்ப உங்களை நம்பித்தானேமா போட்டிருக்கிறோம். நீங்க எனக்கு துரோகம் பண்ணா நம்பி போட்டவங்க. நான் நம்புவேன் எல்லாரையும். ஆனா நீங்க எனக்கு இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சிருவேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது அது. நம்ம உயிரை கொடுத்து 4 மணிக்கு வந்தோம் காலையில். அன்னைக்கு 17 செஷன்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டு, ஒரு செஷன் 2.5 ஹவருக்கு மேலே.
எப்படி இருக்கும்? காலு வலி தாங்க முடியல. அப்படி வந்தேன் அன்னைக்கு. அப்போவும் நான் யோசித்தேன், இல்லை போய் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலாம். கஷ்டம். 8 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு 17 செஷனில் வந்து இங்கே நின்று 10 ஹவர் பிளேனில் வந்து தூங்காமல் இங்கே இறங்கி பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம். ஏன் வர்றோம்? ஒரு வாஞ்ச. சபை வளர வேண்டும், நம்ம ஆத்துமாக்கள் வளர வேண்டும், ஊழியம் கட்டப்பட வேண்டும், இயேசுவின் நாம மகிமைப்பட வேண்டும். இயேசுவுக்காக நாங்கள் உயிரை கொடுத்து ஊழியம் செய்ய வேண்டும். இதுக்காக தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். சும்மா நீங்கள் ஒரு கொஞ்சம் லீடரானோடனே பெருசாக பேசக்கூடாது சபைக்கு எதிராக. இதுக்கு உயிரை கொடுத்து கட்டி இருக்கிறோம். நீங்கள் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம். நான் 30 வருஷமாக இதை பண்ணிட்டுருக்கிறேன் 2 பேரோட. நீங்கள் நின்று ஆண்டவருக்காக பிரயாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 14வது வசனமும் லூக்கா 22 28 29 வசனத்தையும் வாசித்து ஜெபிக்கலாம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. பாருங்க, 12 அப்போஸ்தலர்கள் நாமங்கள் அங்கு ஏன் பதியப்பட்டதென்றால் அவர்கள் உண்மையா இருந்தபடினால. என்ன வாசிங்க அடுத்த வசனத்தை. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். நீங்கள் என்னுடைய சோதனையோட என்னோட கூட இருந்தபடியினால இன்னைக்கு நான் உங்களை என் பந்தியில வைக்க போறேன். ஆண்டவர் சொல்றார். உண்மை உள்ளவர்கள் தான் பந்தியில சாப்பிடலாம். இன்னைக்கு உண்மை இல்லாதவன் எல்லாம் பந்திக்கு இவர் திறத்திடுறான், சாப்பிட்றதுக்கு முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க இந்த வசனத்தை எல்லாரும் ஞானத்தோட வாசிங்க. லூக்கா 22 28 29 ஞானத்தோட வாசிங்க, ஞானத்தோட வாசிங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. சத்தமா நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பாத்தீங்களா? நம்ம கஷ்டமான நேரங்கள்ல உண்மையா இருந்தா தான் நம்ம எல்லாம் நல்லா இருக்க உண்மையா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. கஷ்டமான நேரத்தில் உண்மையா நின்று பிடிச்சோம்னா தான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தி தருவார். அவர் ஏற்படுத்துகிற ராஜ்யத்தில் எங்களை உட்கார வைப்பார். நான் வாசிக்கிறத கவனமாய் கேளுங்க. கஷ்டமான நேரங்களில் நாங்கள் நம்பி உண்மையா இருந்தோம்னா அது பாராட்டத்தக்கது. நல்ல காலத்தில் எல்லாரும் உண்மை உடையவர்களாய் காணப்படுவார்கள். உண்மை உள்ளவர்களாய் எப்பொழுதும் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேசல் லீடரா இருக்கலாம், நெட்வொர்க்கரா இருக்கலாம், நீங்க ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், அஷரா இருக்கலாம். நீங்க சபையோட சேர்ந்து ஊழியம் செய்யணும். விருப்பம் இல்லாட்டி சொல்லிடணும், எங்களுக்கு விருப்பம் இல்லை, சரி இப்ப போயிட வேண்டியதான். என்ன செய்யறது? விருப்போட வரக்கூடாது, வாஞ்சியோட வரணும். நாங்க சபைக்கு போறோம் ஏசப்பாவை அறியறதுக்கு, நாங்க வாழ போறோம். மெம்பர்ஷிப்ல எழுதி கொடுத்தோம், பாஸ்டர் சொல்றதை நம்ம கேட்போம். என்ன எழுதினீங்க தானே மெம்பர்ஷிப்ல? பாஸ்டர் சொல்றதை கேட்போம், பாஸ்டர் சொல்ற மாதிரி நடப்போம். எழுதி கொடுத்தீங்க, வீட்டை துறப்போம் ஜபத்துக்கு. எத்தனை விசுவாசிகள் உங்க வீட்டில் ஜபம் நடக்குது, நடக்காம இருக்கு? உண்மை உள்ளவர்களா இருங்க. என்னால எல்லாரையும் செக் பண்ண முடியாது, ஆனா ஆண்டவர் கண்ணு பெரிய கண்ணு, அவர் எல்லாரையும் பார்ப்பாரு. நீ உண்மை உள்ளவனா இருக்கிறியா இல்லையாண்டு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கேற்ற பலனை நாங்க பெற்றுக்கொள்வோம். ஆமென். If you are blessed by today's message or need prayer or want to support this ministry, please call the number on your screen right now or log on to
www.fgag.tv.